Hello students, welcome to our channel. இந்த வீடியோல நாம 12th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ்க்கான முக்கியமான அந்த பப்ளிக் எக்ஸாம் 2025க்கு இருக்கக்கூடிய முக்கியமான 2 மார்க் ப்ராப்ளம்ஸ் 3 மார்க் ப்ராப்ளம்ஸ் அண்ட் 5 மார்க் ப்ராப்ளம்ஸை மொத்தமா 12 சாப்டருக்கும் ஓவராலா நான் இந்த வீடியோல சொல்ல போறேன். தயவு செஞ்சு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோல நான் சொல்லக்கூடிய இந்த ப்ராப்ளம்ஸ் மட்டும் நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்து 7 2 மார்க் 7 3 மார்க் 7 5 மார்க் கொஸ்டின்ஸ் உங்களால அட்டென்ட் பண்ண முடியும். சரியா? ஸோ அந்த அளவுக்கு ரிப்பீட்டடா கேட்கக்கூடிய முக்கியமான 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் கொஸ்டின்ஸை என்டையரா 12 சாப்டர்ஸ்க்கும் சேர்த்து கொடுத்துருக்கேன். ஸோ தயவு செஞ்சு இதில் நான் சொல்லக்கூடிய எல்லா ப்ராப்ளம்ஸையும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. சரியா? ஸோ 12th தமிழ் முடிஞ்சு, இங்கிலீஷ் முடிஞ்சு, அடுத்து உங்களுக்கு பயோமேத்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், மேத்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேத்ஸாக இருந்தாலும் பயோமேத்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் உங்களுக்கு அடுத்த எக்ஸாம் மேத்ஸ் எக்ஸாம் வரக்கூடிய 11ஆம் தேதி நடக்குது. சரியா? ஸோ அதுக்கு உங்களுக்கு முக்கியமான ப்ராப்ளம்ஸ் இப்போவே கொடுத்துட்டேன்னா நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறதுக்கு உங்களுக்கு வசதியாக இருக்கும்னு தான் கொடுத்துருக்கேன். ஆல்ரெடி நம்ம ஸ்டடி பிளான் வீடியோ போட்டிருக்கோம். சரியா? இந்த 5 நாள் இந்த 4 நாள் எப்படி நம்ம படிக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டடி பிளான் போட்டிருக்கோம். அந்த ஸ்டடி பிளான் வீடியோ படி நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்து இந்த இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து சென்டம் கூட நீங்கள் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். சரியா? ஸோ இப்போ இந்த ப்ராப்ளம்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் 2 மார்க் 3 மார்க்ஸ் 5 மார்க் ப்ராப்ளம் எல்லாமே அட்டன் பண்ணிடலாம். 1 மார்க் கொஸ்டின் உங்களுக்கு 20 கொஸ்டின் வருது இல்லையா? அந்த 20 கொஸ்டினுக்கு புக் பேக்கில் இருக்கக்கூடிய 1 மார்க் கொஸ்டினுக்கு ஷார்ட்கட் வீடியோ நம்ம போட்டிருக்கோம். 12th வால்யூம் 1க்கும் போட்டிருக்கோம், வால்யூம் 2க்கும் போட்டிருக்கோம். ஸோ அதை நீங்கள் பார்த்துட்டீங்கன்னாவே கிட்டத்தட்ட 16 1 மார்க் உங்களுக்கு அதுலேருந்தே கேட்டுருவாங்க. சரியா? ஸோ அப்போ கிட்டத்தட்ட உங்களுக்கு அவுட் ஆஃப் 90க்கு நீங்கள் வந்து 80 மார்க்ஸ்க்கு மேலே சர்வசாதாரணமாக உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். இதை மட்டும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா. சரியா? ஓகேவா? சரி, ஓகே. இப்போ வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 4 சாப்டர்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் வந்து உங்களுக்கு இதில் நான் எழுதி போட்டிருக்கேன். ஸோ இந்த பக்கம் இருக்கக்கூடியது உங்களுக்கு 2 மார்க் 3 மார்க்ல கேட்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ், இந்த பக்கம் இருக்கக்கூடியது 5 மார்க்ல நம்ம கேட்கறதுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ப்ராப்ளம்ஸ். சரியா? இப்போ சம்டைம்ஸ் உங்களுக்கு இதுல இருந்து 3 மார்க் கூட நம்ம என்ன பண்ணலாம், 5 மார்க் கொஸ்டின்லையும் கேட்கலாம். 5 மார்க் கொஸ்டின் உங்களுக்கு 2 மார்க் 3 மார்க்ல கேட்க போறது இல்லை. பட் 2 மார்க் 3 மார்க்ல, அதாவது 3 மார்க்ல கேட்கக்கூடியது உங்களுக்கு 5 மார்க் கொஸ்டின்லையும் கேட்கலாம். மொத்தத்தில் நீங்க இது எல்லாத்தையுமே ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துடணும். சரியா? சாப்டர் 1ல பாத்தீங்கன்னா 2 மார்க் 3 மார்க்குக்கு எக்ஸாம்பிள் 1.3 1.4 1.5 1.6 1.9 1.9 1.10 அப்புறம் 1.11 15 17 18 20 21 இது எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ்ல. எக்ஸசைஸ்ல 1.1ல 4 5 9 11 1.2ல 1 2 1.3ல ஃபர்ஸ்ட் சம்ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனும் செகண்ட் சப்டிவிஷனும். எக்ஸசைஸ் 1.4ல ஃபர்ஸ்ட் சம்ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் செகண்ட் சப்டிவிஷன் அண்ட் செகண்ட் சம். இதுவே 5 மார்க் பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள்ல 1.23 24 25 27 28 29 30 34 36 38 39 40. எக்ஸசைஸ் 1.3ல ஃபர்ஸ்ட் சம்ல ஃபோர்த் சப்டிவிஷன், செகண்ட் சம், தேர்ட் சம், ஃபிஃப்த் சம். எக்ஸசைஸ் 1.4ல ஃபர்ஸ்ட் சம்ல தேர்ட் சப்டிவிஷன், ஃபோர்த் சப்டிவிஷன் அண்ட் தேர்ட் சம். Then exercise 1.5ல first sumல second subdivision, second sum, third sum, fourth sum. Now exercise 1.6ல second sum, third sum. Exercise 1.7ல second sum and third sum. இதை நீங்க first chapterல work out பண்ணி பார்க்க வேண்டிய problems. Second chapterல பாருங்க. Second chapterல example 2.1ல fourth sum, fifth sum. Example 2.2, 2.4, 2.11, 12, 13, 16, 17, 20. 21 28 29 30 இது எக்ஸாம்பிள். இந்த எக்ஸசைஸ்ல பாத்தீங்கன்னா 2.1ல 3 4 5 6, 2.2ல செகண்ட் சம்மும் தேர்ட் சம்மும், 2.3ல தேர்ட் சம், 2.4ல 2 4 5, 2.5ல 3 4 5 9 10, 2.6ல 4 5, 2.7ல 1 2, 2.8ல 1 2 3 7 8. 2 மார்க் 3 மார்க். அதுவே 5 மார்க்கு பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 2.8 14 18 27 31 32 33 34 35 36. எக்ஸசைஸ் 2.4ல 6th சம்மும் 7th சம்மும், 2.7ல 7th சம், 2.6ல ஃபர்ஸ்ட் சம் செகண்ட் சம், 2.7ல 3 5 6, 2.8ல 4 5 6. சரியா? அப்புறம் தேர்ட் சாப்டர் பாருங்க. தேர்ட் சாப்டர்ல எக்ஸாம்பிள் 3.2 3.3 3.14 1729. 3.1ல ஃபர்ஸ்ட் சம் செகண்ட் சம் தேர்ட் சம் ஃபிஃப்த் சம் செவன்த் சம் 11th சம். எக்ஸசைஸ் 3.2 ஃபுல்லு. எக்ஸசைஸ் 3.3ல செகண்ட் சம் தேர்ட் சம் சிக்ஸ்த் சம்.
exercise 3.5 la first sum la first subdivision, third sum fourth sum, exercise 3.6 full. Then adhe 5 mark question pathina third chapter la example 3.5 3.6 15 21 24 28. Exercise 3.1 la fourth sum, sixth sum, eighth sum, ninth sum, 10th sum. Exercise 3.3 la fourth sum, fifth sum. Exercise 3.4 la first sum, second sum. Exercise 3.5 la fifth sum la first subdivision, seventh sum. Third chapter. Then fourth chapter la example 4.1 4.2 4.4 4.5 4.8 12 13 14. இது example la கேட்கக்கூடிய 2 mark 3 mark. Exercise la exercise 4.1 la 2 second sum la fifth sum வரைக்கும், 4.2 la third sum fourth sum, fifth sum la third subdivision, 4.3 la first sum second sum third sum, and 4.4 la first sum la first subdivision third subdivision, second la first subdivision. Exercise 4.5 la first sum la third subdivision. இதுவே நீங்க 5 மார்க்கு வந்தீங்கன்னா example 4.7 10 11 20 22 23 24 28 29 30 27. Exercise 4.1 la sixth sum seventh sum, 4.2 la sixth sum la first subdivision, eighth sum la second subdivision, 4.3 la fourth sum la first second third subdivision, 4.4 la second sum la second and third subdivision. And இது ரொம்ப ரொம்ப முக்கியமான எக்ஸசைஸ். கண்டிப்பா இதுல இருந்து ஒரு 5 மார்க் கொஸ்டின் வந்துடும். கண்டிப்பா இதுல இருந்து ஒரு 5 மார்க் கொஸ்டின் வரும். 4.5 எக்ஸசைஸ்ல 5th sum 6th sum 7th 8th 9th 10th மட்டும் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 5 மார்க் கொஸ்டின் கண்டிப்பா உங்களால அட்டெண்ட் பண்ண முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட் 5th சாப்டர் பாருங்க. 5th சாப்டர்ல 2 மார்க் 3 மார்க். எக்ஸாம்பிள் 5.4 5.8 5.9 5.15 18 19. எக்ஸசைஸ்ல 5.1 ல 4th sum 10th sum 11th sum 12th sum, 5.2 ல செகண்ட் சம்ல செகண்ட் சப்டிவிஷன், தேர்ட் சம்ல ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் சப்டிவிஷன், தென் 6th sum, 5.3 ஃபுல், 5.4 ல 5 7 8. 5 மார்க் கொஸ்டின்ல எக்ஸாம்பிள் 5.10 21 ல இருந்து 23 வரைக்கும், 5.26 தென் 31 ல இருந்து 33 வரைக்கும், தென் 5.38 ல இருந்து 5.41 வரைக்கும். எக்ஸசைஸ் 5.1 ல 6th sum, 5.2 ல 4th ல 4th sum 5th sum, 5th ல first sum, 8th ல first second 5th and 6th sum. then 5.4 ல 138. இந்த 5.5 ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கண்டிப்பா இதுல இருந்து ஒரு 5 மார்க் क्वेश्चन நமக்கு கேட்றுவாங்க. சோ அந்த 5.5 எக்ஸசைஸ் ஃபுல்லா நீங்க பாத்துக்கங்க. then 6th chapter, example 6.4 5 10 11 13 14 35. exercise 6.1 ல sum number 11 to 14, 6.3 ல sum number 2 to 8, 6.4 ல sum number 5 9, 6.5 full, 6.8 full, 6.9 ல 2 3 and 4. இதே நீங்க 5 மார்க்கு வந்தீங்கன்னா example 6.3 6.5 6.7 16 22 23 43 44. exercise 6.1 ல 9th sum 10th sum, exercise 6.3 ல 4th sum, 6.5 ல 7th sum, 6.8 ல 4th sum, then 6.9 ல 7th sum. exercise 6.5 7 வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கண்டிப்பா அதுல இருந்து நமக்கு ஒரு 5 மார்க் क्वेश्चन வந்துரும். then 7th chapter 2 மார்க் 3 மார்க்ல example 7.1 ல இருந்து 7.3 வரைக்கும், 7.6 13 25 33 30 ல இருந்து 33 வரைக்கும், then 39 and 42. exercise 7.1 ல first sum 5th sum 6th sum 7th sum, exercise 7.2 ல first and second sum, 7.3 full, 7.4 full, 7.5 ல 1 2 3 6, then 7.8 ல 1 2 and 3. 5 மார்க்ல example 7.5, then 7.7 ல இருந்து 7.10 வரைக்கும், 7.14 ல இருந்து 18, 7.43 ல இருந்து 48, then 7.57, then 60 ல இருந்து 65 வரைக்கும் உள்ளது. இது பெரிய சாப்டர். ஸோ நிறைய ப்ராப்ளம்ஸ் நம்ம பார்க்கணும். தென் எக்ஸசைஸ் 7.1 ல 2 3, தென் 7 to 10, 7.2 ல 7 to 10, 7.5 ல 8 10 12, 7.7 ல 1 to 3, தென் 7.8 ல இந்த 4 to 12 ல இருந்து கண்டிப்பா ஒரு 5 மார்க் क्वेश्चन வந்துரும். 4th சாப்டர்ல ஒரு எக்ஸசைஸ் 2 3 4, இந்த 4 எக்ஸசைஸ் பார்த்தா 4 5 மார்க் क्वेश्चन அட்டெண்ட் பண்ணிடலாம். தென் 8th சாப்டர்ல example 8.1 8.2 8.4 8.6 8.7 and 8.21. exercise 8.1 ல 1 2 4 6 and 7,
8.2ல செகண்ட் சம்லேருந்து 7th சம் வரைக்கும், 8.3ல 1, 2, 1, 3, 4, 8.5ல 1, 2 and 3. 5 மார்க்ல எக்ஸாம்பிள் 1.142022, 8.4ல 2, 6, 7, 9, 8.7ல சம் நம்பர் 2 to 6. நெக்ஸ்ட் 9th சாப்டர்ல 2 மார்க் 3 மார்க்ல எக்ஸாம்பிள் 9.5, 9.9, 9.32, 34, 53, 56, 57. எக்ஸாம்பிள் 9 எக்ஸசைஸ் 9.1 ஃபுல்லு, 9.2ல ஃபர்ஸ்ட் சம்ல செகண்ட் சப்டிவிஷன், 9.3ல செகண்ட் சம்ல தேர்ட் சப்டிவிஷன், 9.5 ஃபுல்லு, 6 ஃபுல்லு, 7 ஃபுல்லு, 9.8ல செகண்ட் சம் மட்டும். சரியா? 5 மார்க்ல பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 9.16, 18, 21, 26லேருந்து 30 வரைக்கும், 49லேருந்து 54 வரைக்கும், 58லேருந்து 64 வரைக்கும், தென் 68. எக்ஸசைஸ் 9.3ல செகண்ட் சம்ல 4, 6, 7, 8, 9, 10, 11. இந்த எக்ஸசைஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதுல இருந்து ஒரு 5 மார்க் கொஸ்டின் வரும். தென் சாப்டர் 10ல எக்ஸாம்பிள்ஸ் 10.1லேருந்து 10.5 வரைக்கும், எக்ஸசைஸ் 10.1 ஃபுல்லு, 10.3ல 2, 7, 8, 10.4ல 8. 5 மார்க்ல எக்ஸாம்பிள் 10.11லேருந்து 13 வரைக்கும், 17லேருந்து 19 வரைக்கும், 21லேருந்து 30 வரைக்கும். தென் எக்ஸசைஸ் 10.5ல ஃபர்ஸ்ட் சம், 4த்ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்லேருந்து 6th சப்டிவிஷன் வரைக்கும், தென் 9th சப்டிவிஷன், 10.6ல ஃபர்ஸ்ட் சம்லேருந்து 5th சம் வரைக்கும், தென் 7th to 8th. தென் எக்ஸசைஸ் 10.7ல ஃபர்ஸ்ட் சம்லேருந்து 10th சம் வரைக்கும், தென் 13th 15th. எக்ஸசைஸ் 10.8 ரொம்ப ரொம்ப முக்கியமான. 11th சாப்டர்ல எக்ஸாம்பிள் 7.2லேருந்து 4 வரைக்கும், தென் 11.15. எக்ஸசைஸ் 11.1ல 235, 11.2ல 134, 11.3ல 16, 11.4ல 4, 5, 7, 8, 11.5ல 14. 5 மார்க்ல எக்ஸாம்பிள் 11.10, 12, 14லேருந்து 22 வரைக்கும். இந்த எக்ஸசைஸ் 11.2ல 2, 4, 6, 7, 11.3ல 3, 4, 5, 11.4ல 3, 7, 11.5ல 5, 6, 7, 8, 9. லாஸ்ட் 12th சாப்டர்ல எக்ஸாம்பிள் 12.3, 4, 6, 8, தியரம் 12.1, 2, எக்ஸசைஸ் 12.1ல 2, 3, 12.2ல 6 to 15. 5 மார்க்ல எக்ஸாம்பிள் 12.7, 9, 10, 19, எக்ஸசைஸ் 12.1ல 5, 8, 9, 10, 12.2ல 6 to 11 வரைக்கும், தென் 14, 15. சரியா? ஸோ கொஞ்சம் அதிகமான சம்ஸா நீங்க உங்களுக்கு தோணலாம், பட் இதுதான் சேஃப்டி. இந்த நான் சொன்ன ப்ராப்ளம்ஸை நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா கண்டிப்பா 7 2 மார்க், 7 3 மார்க், 7 5 மார்க் கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணலாம். கம்பல்சரி கொஸ்டின், கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் கூட நம்ம சொல்லியிருக்கக்கூடிய இந்த மெத்தட்ல நமக்கு வந்துடும். ஸோ அதே ப்ராப்ளம் பேஸ் பண்ணி வர்றதுனால நீங்க அதுவும் நீங்க கண்டிப்பா அட்டன் பண்ணலாம். சரியா? தேங்க்யூ.